தமிழகம் முழுவதும் இயங்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு மிக முக்கியமான சுற்றறிக்கை ஒன்றை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அனுப்பியுள்ளது. அதில் தனியார் பள்ளிகளில் மாணவ மாணவியருக்காக இயக்கப்படும் பள்ளி வாகனங்களில் கட்டாயமாக பெண் உதவியாளர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் எனவும், மேலும் பள்ளி வாகனத்தை இயக்கும் ஓட்டுநர்கள் குறைந்தது 10 வருடங்களாவது கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்று அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் வாகனங்களை இயக்கும் ஓட்டுநரின் உரிமத்தை அவ்வப்போது சரிபார்த்து அவை காலாவதியாவதற்கு முன்பே அவற்றை புதுப்பிக்க தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் பள்ளி வாகனங்களில் உதவியாளர்களை நியமிக்கும் போது அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கைகள் ஏதும் இல்லை என்பதற்கான போலீசாரின் சான்றிதழை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், மருத்துவரிடம் மருத்துவ சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த வாகன உதவியாளருக்கு போக்குவரத்து துறை சார்பில் அளிக்கப்படும் பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் எனவும், 3 மாதங்களுக்கு ஒரு முறை புத்தாக்க பயிற்சி அளிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தினமும் சுவாச சோதனை மேற்கொள்ள வேண்டும். அனைத்து பள்ளி வாகனங்களிலும் GPS மற்றும் CCTV கேமராக்களை கட்டாயம் பொருத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அவ்வாறு பொருத்தப்படும் CCTV கேமரா புட்டேஜ்களை குறைந்தது 6 மாதங்களாவது பராமரித்து அதன் பிறகு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் அதை ஒப்படைக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பள்ளி வாகனங்கள் இயக்கப்படும் ஒவ்வொரு வாகனத்திற்கும் தரச் சான்று புதுப்பிக்கப்பட வேண்டும் எனவும், பள்ளி வாகனங்களில் கண்டிப்பாக முதலுதவி பெட்டி இருக்க வேண்டும் எனவும், தீயணைப்பு கருவி பொருத்தப்படுவதுடன் அதை உரிய காலத்தில் புதுப்பிக்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பள்ளிகளின் தொலைபேசி எண்கள் வாகனங்களில் தெளிவாக எழுத வேண்டும் எனவும், பள்ளி வாகனங்களின் முன் பின் சக்கரங்களின் இடையே பாதுகாப்பு தடுப்பு என்பது கண்டிப்பாக பொருத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. காலாவதியான பள்ளி வாகனங்களை ஒருபோதும் இயக்க அனுமதிக்க கூடாது எனவும், அவசர காலங்களில் பயன்படுத்தும் வகையில் அவசரகால பொத்தான்கள் வாகனங்களில் பொருத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்களின் உட்புறத்தில் மாணவ மாணவியர் அறியும் வகையில் அவசரகால உதவி எண்களான 14417 மற்றும் 1098 ஆகியவை எழுதப்பட்டிருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் எந்த ஒரு பள்ளி வாகனத்திலும் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மேல் மாணவ மாணவிகளை அழைத்து செல்லக்கூடாது எனவும், குழந்தைகள் ஏறும் போதும் இறங்கி செல்லும் போதும் வாகனத்திற்கு அருகிலோ பின்புறத்திலோ குழந்தைகள் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகே வாகனங்களை இயக்க வேண்டும் எனவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் மாணவ மாணவியர் எதிர்கொள்ளும் பிரச்சனையை பற்றி வெளிப்படுத்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும், அத்துடன் மாணவரின் மனசு பெட்டியை கண்டிப்பாக இந்த பள்ளி வாகனங்களில் பொருத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி தலைமை ஆசிரியர், பள்ளி முதல்வர் மற்றும் பாதுகாப்பு குழுவை சேர்ந்த 2 நபர்கள் உடனடியாக இந்த புகார் பெட்டியில் பெறப்படும் புகார்களின் மீது 24 மணி நேரத்திற்குள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், வாரம் ஒரு முறை மாணவ மாணவியருக்கு சாரண சாரணியர் அமைப்புகளில் உள்ள பெண் ஆசிரியர்களை கொண்டு கூட்டம் நடத்தி மாணவர்களிடமிருந்து கருத்துக்களை பெற வேண்டும் எனவும், அந்த கூட்டத்தில் பாலியல் குற்றங்கள் மட்டும் இல்லாமல் வாகனங்கள் அதிவேகமாக இயக்கப்படுகிறதா, வாகனம் ஓட்டும் போது செல்போனை ஓட்டுநர் பயன்படுத்துகிறாரா, தவறான வழியில் வாகனம் இயக்கப்படுகிறதா, வாகனத்தில் புகைப்பிடிப்பது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறதா என்பது குறித்தும் கேட்கப்பட்டு பள்ளி முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவை அவ்வப்போது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.